திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மூலயமா பணம் சம்பாதிக்க கீழே உள்ள நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். மேலும் விவரங்களை அறிந்து கொள்க. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் ₹300 சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் ₹300 சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. உள்ளமுடைமை உடைமை பொருளுடைமை நில்லாது நீங்கிவிடும். ஊக்கம் எனும் ஒரு பொருளைத் தவிர வேறு எதனையும் நிலையான உடைமை என்று கூற இயலாது. உள்ளமுடைமை உடைமை பொருளுடைமை நில்லாது நீங்கிவிடும். ஆக்கம் இயந்தோமென்றல்லவர் ஊக்கம் ஒருவன் கைத்தொடையார். ஊக்கத்தை தம் கைவசம் கொண்டவர் செல்வத்தை இழந்தாலும் இழந்துவிட்டோமே என்று மனம் கலங்க மாட்டார். ஆக்கம் மதர்வினாய் செய்யும் அசைவிலா ஊக்கமுடையாத நோய். உயர்வு உறுதியான ஊக்கமுடையவர்களை தேடி கண்டுபிடித்து அவரிடம் போய் சேரும். வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்திரதம் உள்ள தனைய துயர்வு. நீர்ப்பூக்களின் அடிக்காம்பின் நீளம் நீரின் அளவே. அதுபோல மக்களின் உயர்வும் அவர்களின் மன ஊக்கத்தின் அளவே. வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்திரதம் உள்ள தனைய துயர்வு. உள்ளுவதெல்லாம் உயர்வுகள் மற்றது தள்ளாமை நீர்த்து. நினைப்பதெல்லாம் உயர்ந்த நினைப்பாக இருக்க வேண்டும். அது கைகூடாவிட்டாலும் அதற்காக அந்த நினைப்பை கைவிடக்கூடாது. சிதைவிடத் தொல்கார் உறவோர் புதையும் பட்டுப்பாடொன்றும் களிறு. உடல் முழுவதும் வரம்புகளால் துளைக்கப்பட்டாலும் யானையானது உறுதி தளராமல் இருப்பது போல ஊக்கமுடையவர்கள் அழிவே வந்தாலும் அதற்காக கவலைப்பட மாட்டார்கள். உள்ளம் இல்லாதவர் எய்தர் உலகத்து வெள்ளியும் என்னும் செருக்கு. ஊக்கம் இல்லாதவர் தம்மை அள்ளி வழங்கும் வள்ளல் என பெருமைப்பட்டு கொள்ளவே இல்லை. உள்ளம் இல்லாதவர் எய்தார் உலகத்து வன்னியம் என்னும் செருக்கு. பரியது கூர்ங்கோட்டத்தாயினும் யானை விருவும் புலிதாக்கூறின். உருவத்தை விட ஊக்கமே வலியானது என்பதற்கு எடுத்துக்காட்டு. கொழுத்த உடம்பும் கூர்மையான கொம்புகளும் கொண்ட யானை தன்னை தாக்க வரும் புலியை கண்டு அஞ்சும். உரமிருவர்க்குள்ள வெறுக்கையதெல்லார் மணமக்களாது வேறு. மனத்தில் உறுதியான ஊக்கம் இல்லாதவர்கள் உருவத்தில் மனிதர்களாக காணப்பட்டாலும் மரங்களுக்கு அவர்களும் வேறுபாடில்லை. உரமிருவர்க்குள்ள வெறுக்கையதெல்லார் மரமற்க